ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போகிற சாப்டர் பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங். கலர் கிரேடிங் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இன் டாவின்சி ரிசால்வ். டாவின்சி ரிசால்வ் நான் ஏன் ஃபஸ்ட்டு மாறினேன் அப்படின்னா, எனக்கு ப்ரீமியர் ப்ரோவில் வந்து கலர் கண்ட்ரோல்ஸ் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குல்ல. லைக் என்னோட கண்ட்ரோல்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, லிமிட் பண்ணுற மாதிரியே ஃபீலிங் இருந்துச்சு. நான் டாவின்சி ரிசால்வ் மாறின காரணம் வந்து இது ப்ரீமியர் ப்ரோ கிராஷ் ஆகுது, இது ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத விட கலர் வந்து ரொம்ப 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 அட்வான்ஸ்டாக பண்ணலாம் டாவின்சி ரிசால்வ் யூஸ் பண்ணி. ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து கலர் கிரேட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து டாவின்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாறினேன். ஸோ இப்போ நம்ம டாவின்சி ரிசால்வில் எப்படி கலர் கிரேட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேயர் பேஸ்ட் எடிட்டிங் தானே பார்த்துருக்கோம். அதாவது இங்கே ஒரு லேயர் இருக்குது சரியா, இந்த லேயராக போகுது, இந்த லேயர் பேஸ்ட் எடிட்டிங் தான் பார்த்துருக்கோம். பட் நம்ம கலருக்குள்ளே போனோன்னே டப்புன்னு இந்த லேயர் பேஸ் எல்லாமே நோட் பேஸ்டாக தான் மாறும். ஸோ நோட் பேஸ்ட் எடிட்டிங் அப்படின்னா என்ன எடுத்தோன்னா, இங்கே வந்து தான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் இருக்கும். இந்த நோட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து கலர் கிரேட் பண்ணி போயிட்டே இருக்க போகிறோம். தட் இஸ் கால்ட் நோட் பேஸ்ட் கலர் கிரேடிங். நோட் பேஸ்ட் கலர் கிரேடிங்கில் ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மலாக கலர் கிரேடிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் மை மெத்தட் ஆஃப் கலர் கிரேடிங், ஈஸியர் மெத்தட் ஆஃப் கலர் கிரேடிங் நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெத்தட் ஆஃப் கலர் கிரேடிங். இந்த கலர் கிரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த கலர் கிரேடிங் டேப். இந்த கலர் கிரேடிங் டேப் வந்து ரொம்ப பயப்பட வேணாம், ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொன்றா நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து சோர்ஸ் மானிட்டர் இருக்கும். அதாவது இந்த கிளிப்போட ப்ளேபேக் வந்து இந்த கிளிப்பில் தான் இருக்கும். பார்த்தீங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ண ட்ரான்சிஷனோடு வந்துருச்சு பார்த்தீங்க, எல்லாமே வந்துடும். நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கலர் கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ளீன் பிளேட்டில் நான் எடுத்துக்கிறேன். நான் கலர் கிரேட் பண்ணும்போது மேக்ஸிமம் ட்ரான்சிஷன்ஸ் போட்டு கலர் கிரேட் பண்ண மாட்டேன். பட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுத்தேன். ஸோ நான் எல்லா ட்ரான்சிஷனும் ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? எல்லா ட்ரான்சிஷனும் ரிமூவ் ஆகிடுச்சு, நீட்டாக இருக்குது. ஸோ மறுபடியும் கலருக்குள்ளே போய்க்கிறோம். ஏன் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னா, இந்த கிளிப்புக்கும் கிளிப் ஏக்கும் கிளிப்பு பிக்கும் எக்ஸ்போஷர் இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படி வேறு மாதிரி இருக்கும்போது நம்ம ட்ரான்சிஷன் போட்டே பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரான்சிஷன்லேயும் வந்து அந்த எஃபெக்ட் சேஞ்ச் தெரியும். நம்ம கலர் கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் பண்ணோம் அப்படின்னா ட்ரான்சிஷன் போட்டோம் அப்படின்னா ஈஸி. ஸோ நம்ம ஸ்டெப்பில் எப்படி போய்க்கலாம், ஃபஸ்ட்டு வந்து மீடியா இம்போர்ட்டு, அதுக்கப்புறம் ரஃப் கட் ஃபேர் கட் டிராஃப்ட்டு, அப்படி இல்லை அப்படின்னா மீடியா இம்போர்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடிட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டோரி லைன் ரெடி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பி ரோல்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிடுறோம். ஏ ரோல் பி ரோல்னு சொல்லுவோம். ஏ ரோல் பி ரோல்னால் என்னென்னு தெரியுமா? ஏ ரோல்னால் இந்த மெயின் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஏ ரோல். இதுக்கு மேலே வந்து நான் இந்த க்ளோஸ்அப்ஸ்லாம் காமிக்கிறேன், இந்த மானிட்டர் ஸ்க்ரீன்லாம் வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் பி ரோல். ஸோ ஏ ரோல் இஸ் த ஸ்டோரி, பி ரோல் இஸ் த சப்போர்ட் ஃபார் த ஸ்டோரி. ஏ ரோல் முடிச்சிடும், பி ரோல் முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து கலர் கிரேடிங் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் போய் ட்ரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே கலர் கிரேடிங் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணும்போது தான் ஃபியூஷன்லேயும் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன். ஃபியூஷனில் ஒர்க் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஃபியூஷனில். அது வந்து போக பார்ப்போம். இப்போ கலர் கிரேடிங் வந்தோடனே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேபேக் மானிட்டர். ஓகேங்களா? ப்ளேபேக் மானிட்டர் இது வந்து நோட்ஸ், இங்கே தான் நம்ம நோட் கிராஃப் இருக்கும். இந்த நோட்டில் அப்புறம் இதெல்லாம் தான் நம்ம வச்சுருக்க கிளிப்ஸு. இது வந்து டைம்லைன். எனக்கு வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எல்லாமே வச்சுக்குவேன். இல்லை அப்படின்னா நம்ம டைம்லைன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கிளிப்ஸ் இருக்கும் பாருங்கள், கிளிப்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்ன இருக்கோ அது மட்டும் வரும். நீங்கள் கிளிப்ஸ் வேணுன்னா கிளிப்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. டைம்லைன் பார்க்கணும் அப்படின்னா டைம்லைன் ஆன் பண்ணி, யூஸ்வலி டைம்லைன் தேவைப்படாது. டைம்லைன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நோடை வந்து கலர் கிரேட் பண்ண போகிறோம். கலர் கிரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது யூஸ்வலாக எப்போவுமே வந்து நம்ம வந்து இந்த வேவ் ஃபார்ம் பார்த்து தான் எப்போவுமே கலர் கிரேட் பண்ணணும். வேவ் ஃபார்மில் வந்து இந்த 896 இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூக்கு மேலே போச்சு அப்படின்னா ஹைலைட் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக தூக்கி வர பாருங்கள், ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி ரீசெட் பண்ணி இது வந்து ரீசெட் பண்ணுறேன். 128 கீழே போச்சு அப்படின்னா அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிரும். பாருங்கள் 128 கீழே போச்சா, அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வேவ் ஃபார்ம் பார்த்து நீங்கள் கலர் கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா மானிட்டரிலும் எடிட் பண்ணும்போதும் அழகான ஒரு கலர் கிரேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த கலருக்கு வந்து உயிர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயர் வந்து செப்பரேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து கெயின் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லிஃப்ட்டுங்கிறது ஷேடோ பார்ட்ஸ், டார்க்கர் பார்ட்ஸ் ஆஃப் த இமேஜ் வந்து லிஃப்ட்டில் இருக்கும். மிட் டோன்ஸ் பார்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, மிட் டோன்ஸ் அதாவது ஸ்கின்னு, அப்புறம் இந்த நார்மல் இந்த லேயர் இந்த இதில் தான் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாமே மிட் டோன் பார்ட் இருக்கும். அப்புறம் கெயின் தான் ஹைலைட் பார்ட் இந்த வெள்ளை கலர் சட்டை இதெல்லாமே வந்து கெயின் பார்ட்டில் வந்துடும். ஆஃப்செட் அப்படிங்கிறது ஓவரால் எல்லாமே ஃபுல்லாக
மேலே கீழே தூக்கறதுக்கு ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து அன்டூ பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெயின் வந்து கொஞ்சம் ஏற்றிக்கணும். கெயின் இஸ் த ஹைலைட்ஸ் பார்ட். ஹைலைட் எல்லாம் ஏறிச்சு பார்த்தீங்களா. அப்புறம் வந்து கொஞ்சம் ஷேடோஸ் இறக்கிக்கணும். இப்போவே கொஞ்சம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் காமா ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது இப்போது மேலே ஏறிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து எந்தெந்த பாட்டில் கருப்பாக இருக்கணுமோ அந்தந்த பாட்டில் கீழே போய் இது ஆகும். ஃபுல்லாகவே நம்ம வந்து கீழே போயிடுச்சு, இப்படி ஃபுல்லாக கீழே போகுது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ எந்தெந்த பாட்டில் கருப்பு இருக்கணுமோ அந்தந்த பாட் கீழே போய் தான் ஆகணும். அந்த பாட் போயிட்டு அந்த பாட்டில் வெள்ளையாக இருந்தால் ஆகணும். ஸோ வெள்ளை ஓரளவு கொஞ்சம். ஸோ இப்போது நம்ம பண்ணதுக்கு பேர் வந்து கலர் கரெக்ஷன். அதாவது இந்த கிளிப்பு வந்து கலருக்கு வந்து ஓரளவு கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த நோட்டில் வந்து நம்ம வந்து ப்ரைமரிஸ் மட்டும் யூஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் சீரியல் நோட்னு கொடுத்துக்கோங்க. அதாவது நெக்ஸ்ட்டு லேயர் வந்து க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நோடுங்கிறது நெக்ஸ்ட்டு லேயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், மென்ஷன் பண்ணுவோம். எனக்கு நோடுன்னு சொல்லி தான் பழக்கம், நான் நோடுனே சொல்ல போகிறேன் இனிமேல். ஸோ நெக்ஸ்ட் நோடு கிளியர் ஆயிரும். இதே வந்து ஷார்ட்கட் கேஸில் பார்த்தீங்கன்னா Alt S அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நோட் க்ரியேட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த நோட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து டேபில் வந்து ரீநேம் வச்சுருக்கேன். ப்ரைமரி, கான்ட்ராஸ்ட், டெம்பரேச்சர், கலர் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த இமேஜில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும். கான்ட்ராஸ்ட் எங்கே இருக்குது, இங்கே அப்படியே தேடி கீழே வந்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ராஸ்ட் கொடுக்க இந்த வேவ் ஃபார்ம் பாருங்கள் பெரிய இது பார்த்தீங்களா, எவ்வளோ முடியும் கொடுத்துக்கலாம். அப்புறம் எனக்கு வந்து டெம்பரேச்சர், அதாவது ஓவரால் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ளூவாக டோனில் வச்சோம் அப்படின்னா அந்த ப்ளூ மட்டும் எரியுது பார்த்தீங்களா சைடில், ப்ளூ வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கலரில் வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு வேறு லெவல் ப்ளே பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கலரும் அட்ஜஸ்ட், அதாவது கொஞ்சம் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த மிட்டோன்ஸ் பார்ட், அதாவது ஸ்கின் பார்ட்டில் ஒரு ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். சிம்பிளாக முடிஞ்சிச்சுங்களா. ஸோ இது வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறேன். நான் ஃபுல் ஸ்க்ரீனு உங்களுக்கு தெரியும். Alt+D அமைச்சிங்க அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். பிஃபோர் இப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் ப்ளே ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து இன்னும் என்ன பண்ணலாம், இன்னொரு நோடு கொடுத்து சேச்சுரேஷன் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம். சேச்சுரேஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது பூஸ்ட் பண்ணால் சேச்சுரேஷன் பூஸ்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு நோடாகவும் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக Command D அப்படி கொடுத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். இப்போது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு Command D ஆன் ஆஃப் அதில் பிஃபோர் ஆஃப்டர் எவ்வளோ அழகாக தெரியுது. இது வந்து ஃபுல் பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ்வலாக வந்து ஈஸியஸ்ட் மெத்தட். அடுத்தடுத்து நோடு வச்சுட்டு நம்ம வந்து கலர் கிரேட் பண்ணி போய்க்கலாம். பிகினருக்கு வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஸ்டார்டிங் இப்போ தான் கலர் கிரேடிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா திஸ் மெத்தட் வில் டூ வண்டர்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு வந்து இந்த மெத்தட்லேயே வந்து முக்கால்வாசி எல்லாமே முடிச்சிடலாம். ஓகே. இதில் வந்து இப்போ வந்து DaVinci Resolve ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபீச்சர் தரேன். ஸோ இந்த கிளிப்பில் வந்து இந்த கிரேடே நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு இந்த கிளிப்புக்கு வந்து இந்த மிடில் மவுஸ் பட்டன் இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த கிரேட் இங்கே அப்ளேட் ஆகிடும் பார்த்தீங்களா. அப்படியே ஃபுல்லாக வந்துச்சு, இந்த கிரேடில் இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த கிரேடுக்கு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் வே ஆஃப் கலர் கிரேடிங் இன் DaVinci Resolve. டப்புன்னு பண்ணிங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா, வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபுல் ஸ்க்ரீன் போடுறேன். பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து ரொம்ப ஒரு நேச்சுரல் கலருக்கே ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம் இன் DaVinci Resolve. இப்போ இந்த இதுக்கு வந்து இது மேட்ச் பண்ணி பார்ப்போம். மேட்ச் பண்ணி பார்த்தா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஷேடோஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கம்மி பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு கலர் கிடைக்க பார்க்குறீங்களா. ஃபுல் ஸ்க்ரீன் போயிட்டு Command D தெரிஞ்சுங்களா. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் பிகினர் லெவல் கலர் கிரேடிங் விஷயம். அப்புறம் இது வந்து இப்போ வந்து என்கிட்ட ஒரு 10 கிளிப்பு தான் இருக்குது. இதுவே வந்து நம்ம எடிட்டிங் பண்ணும்போது வெறும் 10 கிளிப்பில் பண்ண மாட்டோம். ஃபுல் வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100-150 கிளிப் வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே
இந்த கமாண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கிராப் ஸ்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டில் வந்து உட்காந்துச்சு. இது என்னடா பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து மறுபடியும் அதே தான் மிடில் மோஸ்ட் பட்டன் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கலர் கிரேடிங் அப்ளை ஆகிடும். ஸோ இது வந்து இங்கே டார்க்காக இருக்குது பார்த்தீங்க, நான் சொன்னேன் இல்லையா இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு. ஸோ டார்க்காக இருக்குது. அது அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கினா நீங்கள் வந்து எப்படி வேணால் ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் நம்ம பிரித்து வச்சுக்கோம் தெரியுது. இப்போ கான்ட்ராஸ்ட்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், கான்ட்ராஸ்ட்னா கம்மி பண்ணிப்பேன், ப்ரைமரிஸில் நான் கம்மி பண்ணிப்பேன். ஒரே நோட்டில் எல்லாமே பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக பண்ண முடியாது. நம்ம வந்து குழம்பிடும் எங்கே என்ன பண்ணியிருக்கோம். இப்போ டெம்பரேச்சரில் எங்கள் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ளூவாக இருக்குன்னா கொஞ்சம் எல்லோ ஏற்றிக்குவேன். கலர் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ளூ வேணும், ஹைலைட்ஸில் ப்ளூ வேணும் அப்படின்னா ப்ளூ, இல்லை ஆரஞ்சுனா ஆரஞ்சு ஏற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் கிரேட் ஈஸியாக பண்ணுறக்கு தான் தனித்தனியோடு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ரொம்ப பிகினர் லெவலில் உங்களால் கலர் கிரேட் பண்ண முடிகிற ஒரு விஷயங்களை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் நம்ம கலர் கிரேட் பண்ணி காமிச்சிடுறேன். நான் இந்த நோடுக்கு இன்னொன்று வச்சுருக்கேன். என்னென்னா இங்கே செலக்ட் பண்ணி இப்போ வந்து இது ஒரு கலர் ஃபார்மேட் இல்லையா. இப்போ அவுட்டோருக்கு வந்து இந்த கலர் ஃபார்மேட் இருக்குன்னா மறுபடியும் கிராப் ஸ்டில் பண்ணாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்குவேன். வந்துட்டு செலக்ட் பண்ணேன்னா செலக்ட் ஆகிடுச்சா, W அப்படிங்கிற ஒரு பட்டன் நமக்குனா போதும், இங்கே கிராப் ஸ்டில் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து போயிட்டு இப்போது ஒரு 3 கிளிப்பு சேர்ந்தா இந்த கிளிப்பு ஷிஃப்ட் அமுக்குனா இது போயிடும். அப்புறம் கமாண்ட் அமுத்தி பிடிச்சி இந்த கிளிப்பும் கேட்டிங்கன்னா இந்த கிளிப்புக்கு எல்லாமே இந்த கிரேடே அப்ளை பண்ண அப்படின்னாலும் அப்ளை பண்ணிடும். டாவின்சி போயிட்டு மிடில் மவுஸ் பட்டன் அமுக்குனிங்கன்னா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இஃப் இன்கேஸ் வேணாம் அதுக்கும் உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் செட் பண்ணிக்கிறேன், ரீசெட் பண்ணிக்கிறேன். போயிட்டு இந்த கிளிப்பு மூணுக்குமே இதே கிரேட் அப்ளை பண்ண அப்படின்னா ஏ அமுத்துனீங்கன்னா எனக்கு வந்து அப்ளை ஆகிடும். நான் எப்படி வச்சுருக்கேன் அதுவும் வருது. மறுபடியும் கீபோர்ட் கஸ்டமைசேஷன் உள்ளே போயிட்டு அப்ளை கிரேட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. சர்ச்சில் போய்ட்டு அப்ளை கிரேட் அப்படின்னு போட்டிங்கன்னா அப்ளை கிரேட்க்கு வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலி வேறு ஏதாச்சும் கியூஓ வேறு செட் ஆகிருக்கும். எனக்கு வந்து ஈஸியாக இருக்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். செட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அப்ளை ஆயிரும். ஃபார் அப்ளை அப்படியே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டே இருக்கிற போதே நான் வந்து அந்த 10 கிளிப்பும் கலர் கிரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கிளிப்புக்கும் வந்து எனக்கு வந்து இது தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி அமுத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு இதுவும் கலர் கிரேட் ஆயிரும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்ஸ் எல்லாம் அங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன் காமிக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் ஹைலைட்ஸ் எவ்வளோ ப்ளோன் அவுட் இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்போர்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ மறுபடியும் ப்ரைமரிஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா இப்போ வேவ் ஃபார்ம் பார்த்தீங்களா எப்படி அடி வாங்கியிருக்கு அப்படின்னு. ஸோ ப்ரைமரிஸ் போய்ட்டு மறுபடியும் வேவ் ஃபார்ம் வந்து கம்மி பண்ணுறேன். நான் வேவ் ஃபார்ம் பார்த்து மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் இதை கம்மி பண்ணிட்டா ஓகே. ஓவரால் ஒரு நல்ல கிரேடியண்ட்டான ஒரு லுக் வேணும் அப்படின்னா கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்களா ஹைலைட்ஸு இது எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே அழகாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இதுக்காக தான் நம்ம முக்கால்வாசி லாக்லேயே எடுக்கிறோம். லாகில் எடுத்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அழகாக கிரேட் ஆகி உங்களுக்கு வந்து அழகாக கிரேட் ஆகி உட்காந்துச்சு. இது வந்து ரொம்ப பேசிக்காக கலர் கிரேட் பண்ண வேண்டிய விஷயம். நான் கலர் கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெலீட் பட்டன் அமுத்துனோன்னா டெலீட் ஆகிடுச்சு. டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டில்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லோக்கலாக இதுக்குள்ளே மட்டும் இருக்கும். ஸோ நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன் அப்படின்னா பவர் கிரேட் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா பவர் கிரேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஸ்டில் அப்படின்னா இது லோக்கலாக இங்கே இருக்கிற இமேஜஸ் ஸ்டில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சேவ் ஆகும். பவர் கிரேட் அப்படின்னா இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வரும். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இங்கே சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டாவின்சி அதோட மெமரியை சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பின்ஸ், அதை வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்லித்தரேன். இப்போ வந்து பவர் கிரேட் பண்ணும்போது இங்கே வந்து நான் ப்ரீசெட் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து யூஸ்வலி யூஸ் பண்ணுறது இந்த கிரேடு தான். அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கிரேடு பார்த்தீங்களா CST கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மு ப்ரைமரி கெயின் எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு இப்போ வந்து தூக்கிற மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் எடுத்து கொடுத்துக்கலாம், கமாண்ட் ப்ளஸ் எடுத்து மறுபடியும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 3 இது ரெடி பண்ணி 4 வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிளிப் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு
கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை ட்ராக் பண்ணி நான் ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகுதா. பார்த்து பயப்படவே படாதீங்க. இதுக்குள்ள போய் இன்புட் கலர் ஸ்பேஸ் நீங்கள் வந்து கேமராமேன் கிட்ட கேட்டுக்கோங்க என்ன கலர் ஸ்பேஸ் இருக்காங்க. நான் வந்து சோனி sgamut.cine சோனியில் sgamut.cine யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்புட் காமா நெக்ஸ்ட்டு அந்த இன்புட் காமா என்னென்னு பார்த்தீங்கன்னா S-Logல இருக்கும். S-Log 3 எடுத்திருக்கேன் நான். S-Log 3ல ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அவுட்புட் கலர் வந்து எனக்கு வந்து Rec 709 கொடுத்துரு. மறுபடியும் அவுட்புட் கலர் Rec 709 கொடுத்துரு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எங்கள் கலர் கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த இது வந்து எப்போவுமே வந்து ஜஸ்ட் இது கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடும். இந்த இது வந்து எப்போவுமே கடைசியில் வைக்கிறது தான் கரெக்ட். அதாவது கலர் கிரேடிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறிட்டு அதுக்கப்புறம் அவுட் போய்க்கும் அப்படின்னு. கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது லாக் ஃபுட்டேஜில் இருக்கிற என்னோடய கலரை வந்து Rec 709 மாற்றி கொடு அப்படின்னு அர்த்தம். இப்போ Rec 709 இது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் இட்ஸ் வெரி ஈஸி. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். நான் போக கற்றுக்கிறது தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். Rec 709 என்னென்னா, Rec 709 இஸ் த டிஃபால்ட் கலர் ஸ்பேஸ் ஃபார் ஆல் டிவிஸ். இப்போது டிவியில் பார்க்குறது, ஃபோனில் பார்க்குறது எல்லாமே Rec 709 அவுட்புட்டில் தான் வந்திருக்கும். நம்ம ஷூட் பண்ணுறது லாகில் ஷூட் பண்ணுவோம். ஏன் லாகில் ஷூட் பண்ணோம் அப்படின்னா, ஹையஸ்ட் டைனமிக் ரேஞ்ச் அப்சர்வ் பண்ணிடும் கேமரா. இந்த கேமரா வந்து எல்லா டேட்டாவும் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நான் இங்கே ஷூட் பண்ணிருக்கிறது லாகில் தான் ஷூட் பண்ணிருக்கேன். அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து விசுவலாக ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கன்வர்ஷன் வந்து DaVinci ஈஸியாகவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுத்துரும். நம்ம வந்து இன்புட் டேட்டாஸ் மட்டும் கொடுத்தா போதும், DaVinciயே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கலர் கன்வர்ஷன் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணேன் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட்டில் ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு வந்து கலரே வந்துருச்சு ஒரே ஒரு நோடில். கமெண்ட் டி ஆஃப் பண்ணுறேன். பிஃபோரு ஆஃப்டர் ஒரே ஒரு நோட் சேஞ்சில் இந்த விஷயம் பண்ணிடலாம். சிங்கிள் நோட். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்னும் கலர் கிரேட் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னா இது கடைசியில் வைக்க சொன்னேன் இல்லைங்களா, கடைசியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் ப்ரைமரியை மறுபடியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கலர் இன்க்ரீஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து டெம்பரேச்சர் இப்படி என்ன மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் ஜாலியாக மாற்றிக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்ட் மாற்றுறீங்க, இன்னொரு லேயர் ஆன் பண்ணி கான்ட்ராஸ்ட் மாற்றுறீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து அட்வான்ஸ்ட் என்னென்ன கலர் கிரேடிங் இருக்குதுன்னு சொல்லி நான் போக யூடியூப் சேனல்ஸ்லையும் என்னோட இந்த கோர்ஸ்லையும் நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் வந்து அட்வான்ஸ் கலர் கிரேடிங் கோர்ஸ் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க. நீங்கள் இந்த டிஃபால்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் வந்து நோட் கிராஃப்லேயே வந்து நிறைய டைப் ஆஃப் நோட் கிராஃப்ஸ் இருக்குது. பேரலல் நோட் கிராஃப் இருக்குது, லேயர் பேஸ்ட் நோட் கிராஃப் இருக்குது. அதெல்லாமே இப்போவே நான் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப குழம்பிடும். ஸோ ஸ்டார்டிங் இனிஷியலாக வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி சீரியல் நோட் கேட்ஸ் வந்து கலர் கிரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி வெரி மச் அவைலபிள் டு ஹெல்ப் யூ அட் எனி டைம். அது நைட் 12 மணிக்கு கூப்பிட்றாதீங்க, ஓகே. ஸோ இந்த கலர் கிரேட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. என்ன கொஞ்சம் ப்ரைட் பண்ண அடே அப்பா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அது பிஃபோரு ஆஃப்டர் இவ்வளோ தான் சிம்பிள் கலர் கிரேடிங் இன் DaVinci Resolve. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அங்கே கலர் கிரேட் பண்ணது எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்கள். அழகாக எல்லாமே கலர் கிரேட் ஆகி இந்த ஃபுட்டேஜ் எனக்கு தப்பாக இது வச்சுருக்கேன். மறுபடியும் இந்த மோடு யூஸ் பண்ணி இந்த மோடுக்கு நான் என்ன ஷார்ட்கட் கீனா T வச்சுருக்கேன். ஏ வந்து இந்த மோடுக்கு வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்கள், T அமுத்தினேன் அப்படின்னா இந்த மோட் ஷார்ட்கட் கீ போயிடும். ட்ரிம் எடிட் மோட் கொஞ்சம் இப்படி முன்னாடி தள்ளிக்கிறேன். ஸோ இது தள்ளினதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே பார்த்தீங்களா எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது. இதை வந்து நம்ம போய் கரெக்ட் பண்ணுறதுலாமா டப்புக்கு நீங்கள் போயிட்டு அதே கிளிப்பில் இருப்பாங்க போயிட்டு. ஸோ இதை வந்து கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கரெக்ட் பண்ணி பார்ப்போம். இதை அப்படியே எடுத்து நான் முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தேன், டபிள்யூ வந்துட்டிங்கன்னா இது இங்கே வந்து உங்களுக்கு இதுக்காக சேவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் லேபிள் கொடுத்தீங்கன்னா லேபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து வித் சிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துக்கோமா, கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு இது பாரு எனக்கு ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்குது அப்படின்னு போயிட்டு இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு இது கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து இதில் வந்து டெம்பரேச்சர் இங்கே இருக்கா, டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போஷர் இது பேலன்ஸ் பண்ணதுக்கே எவ்வளோ அழகான ஒரு கலர் வந்துச்சு பாருங்கள். இது வந்து லூப்பில் ப்ளே ஆகணும்னா இந்த ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லூப்லேயே ப்ளே ஆகும்.
நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அதெல்லாம் சொல்லி நான் குழப்ப விரும்பலை. எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள் கலர். அதாவது நம்ம பிஃபோர் ஆஃப்டர் கம்பேர் பண்ணுறது அப்படின்னு மட்டும் சொல்லித்தரேன். இங்கே இங்கே இருக்க இங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படி கொடுத்துருங்க. அதில் வந்து செலக்டட் கிளிப்ஸ் எனக்கு வந்து இதில் இது பண்ண பிடிக்கும். ஸோ நம்ம இது வந்து முன்னாடி பண்ண கலர் இப்போ இருக்க கலர் பார்த்தீங்களா? சரிதா? ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து எனக்கு இந்த ஆப்ஷன் வராது, சினிமாட்டிக் வியூ வரும். ஸோ இது முன்னாடி பண்ண கலர் கிரேடு, இப்போ சிஎஸ்டி யூஸ் பண்ண கலர் கிரேடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கலர் கிரேடு 2 கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தீங்களா? அதாவது இந்த ஸ்டில்லை எடுத்து இதுக்கு மேலே வச்சிருச்சு. ஸோ கம்பேரிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிஎஸ்டி யூஸ் பண்ண இந்த ஸ்கின் டோன்லேருந்து எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக மாறிடும். ஸோ நீங்கள் சிஎஸ்டி யூஸ் பண்ணி கலர் கிரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ என்ன முன்ன கட்டிக்கிட்டே சொல்லி கொடுத்தேன்னு கேட்டாதீங்க, அதுவும் நல்லது தான். தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நான் ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கிறதுனால தான் என்னால் வந்து இதெல்லாமே பேச முடியுது. அடுத்தடுத்து பக்கத்துலேயே வச்சு பார்ப்போமா? அதுக்கு எப்படி பண்ணால் எப்படி போயிட்டு சர்ட் கிளிப்ஸ் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன். இங்கே பார்த்தீங்க இந்த ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்கின் டோன் எப்படி இருக்குது பாருங்கள். மேனுவலாக பண்ணும்போது ஒரு நிறைய நாள் கலர் பண்ணிகிட்ருக்கு எனக்கே வந்து இப்படி தான் வரும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் தான் ரொம்ப நிறைய பண்ணிட்டுருந்தேன். அண்ட் ஐ டென்ட் லைக் த கலர் அட் ஆல். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு என்னடா இது என்ன புரியவே மாட்டேங்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு தான் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் திஸ் திங். அப்போ தான் எனக்கு வந்து யூடியூப் தான் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுத்துச்சு சிஎஸ்டி அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் த சேஞ்ச் ஆகும். சேச்சுரேஷன்லேருந்து எல்லாமே அழகாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து பேசிக் கலர் கிரேடிங். சிஎஸ்டி யூஸ் பண்ணி பேசிக்காக எப்படி கலர் கிரேட் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போது ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக யூ do contact me. I will definitely try to educate you as much as possible.